Good day fellas, welcome back to another episode of Value Education. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குடும்பம் மற்றும் குடும்ப அமைதி, அதாவது ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி ஸ்பீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், என்ன அப்படின்னா வந்துட்டு எப்படி இந்த உலகத்தில் நம்ம மனிதனாக பிறந்தது ஒரு வரமோ அதே மாதிரி தான் நம்ம பிறந்த குடும்பம் நம்மளுக்கு அமைய பெற்றது ஒரு வரம். சில பேருக்கு இது சங்கடங்களாக அமைய பெற்றிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த மனிதனோட தேவை ஒரு மாதிரியும் அந்த குடும்பத்தோட நிலைப்பாடு வேறு மாதிரியும் இருக்கிறது தான் வந்து காரணமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த காரணங்கள் என்னென்ன, அப்போ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம. ஸோ முதல்ல குடும்பம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஸோ குடும்பம் அப்படின்னா வந்துட்டு பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைங்கள். ஓகே, ஸோ இவங்க தான் வந்துட்டு ஒரு குடும்பம். இப்போ இந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட அப்பா அம்மா அவங்க அந்த குடும்பத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ முன்னாடிலாம் வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னா வந்துட்டு பெற்றோர்கள் அவங்களோட கூட பிறந்தவங்க, அவங்களோட குழந்தைங்க அவங்களோட கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரீ, கைண்ட் ஆஃப் ஹியூஜ் ட்ரீ இருக்கும். அப்படியே இந்த கூம்பு அப்படிம்பாங்க, அப்படியே இப்படி வரும், அப்படியே வரும். ஸோ ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போலாம் வந்துட்டு அப்பா அம்மாவோட குழந்தைங்க இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு தேவைக்கு வேலை செய்கிறது போக வந்துட்டு ஆசைக்கு வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்கள், சாப்பாடுக்கு தான் தேவை, அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம வேலை பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு விவசாயத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அதை நம்ம பண்ணுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அதை தாண்டி நிறைய தேவைகள் இருக்குது. மொபைல் ஃபோன் வாங்கணும், வருஷத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், காரை மாற்றணும், பைக்கை மாற்றணும். அப்படிங்கிறப்போ வந்துட்டு தேவைகள் வந்து காலத்திற்கு கேட்டால் போல் மாறிக்கிட்டே இருக்கிறனால வந்துட்டு அதுக்கு தகுந்தப்போ வேலை பார்க்குற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு நம்ம குடும்பத்தோட வாழ்கிற காலம் என்பதே வந்துட்டு ரொம்ப சுருங்கி போயிடுது. அந்த பெற்றோர்களோடையும் அவங்களோட குழந்தைங்களோடையுமே வாழ்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிறவியோட நோக்கம் என்ன? நம்ம இறைநிலையை போய் அடைகிறதா வந்து இந்த பிறவியோட நோக்கம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து இந்த குடும்பம் அமையுமா அப்படின்னா சத்தியமாக அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த குடும்பத்தை கேட்டாற்போல் நம்மளை வந்து மாற்றிக்கிறதா வந்துட்டு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஒரு குடும்ப அமைதி என்பது என்னவென்றால் அந்த குடும்பத்தோடு நம்ம ஒன்றி வாழணும். அந்த நிலைப்பாடை புரிஞ்சு அவங்களோட தேவைகளை புரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டுக்கணும். ஓகே, நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே அந்த குடும்பத்தோட நிலைப்பாடுக்கு ஏற்றாற்போல் நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். ஓகே, குடும்ப வளம் பெருகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட கடமையை வந்துட்டு சிறப்பாக செய்யணும். ஒரு பெற்றோர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா சம்பாதிக்கணும். ஓகே, அந்த வீடை பேணி பாதுகாக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும். அவங்க தங்களோட வாழ்க்கையை வந்துட்டு நல்ல நெறிமுறைகளை கொண்டு நல்லா சிறப்பாக வாழணும். ஓகே, ஸோ அதுக்கு அவங்க அப்பா அம்மா வழிவகுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை அமையப்பெறும். அப்போ தான் வந்து குடும்ப அமைதி வந்து அங்கே உருவாகும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கெட்ட குணாதிசயங்கள் இருந்துச்சு அப்படின்னா தங்களோட நட்பண்புகள் மூலியமாக வந்துட்டு அவங்களுக்கு அதை எடுத்துக்காட்டி அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு சீரமைக்கிறதும் இவங்களோட வேலை தான். அப்போ தான் வந்து அந்த குடும்பம் என்பது குலையாமல் ஒரு நல்ல சிறப்பான குடும்பமாக வந்துட்டு அமையப்பெறும். ஓகே, ஸோ பிணக்கு ஏல 4 காரணங்கள், அதாவது வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் சொல்லுவாங்கள்ல. ஸோ தெர் ஆர் 4 reasons ஃபார் த ரைஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னா வந்துட்டு நீட், குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டைம். ஓகே, தேவை, அளவு, தன்மை, காலம், இந்த 4 தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் வாங்க போகிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்க போகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு முதல்ல தேவை. ஸோ இப்போ குடும்பத்தில் வந்துட்டு அந்த குடும்ப தலைவி வந்து ப்ரெஷர் குக்கர் வேணுங்கிறாங்க. அங்கே இருக்கிற பையன் வந்துட்டு எனக்கு வந்து சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அந்த குடும்ப தலைவர் எதை சூஸ் பண்ணுவார்? ஆப்வியஸ்லி அந்த குடும்ப தலைவி என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பாங்க, வேறு வழி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குக்கரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் தேவை. ஸோ அடுத்தது வர்றது அளவு, என்ன சைஸில் வந்து அந்த ப்ரெஷர் குக்கர் வாங்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது குவாலிட்டி, என்ன கம்பெனியில் அந்த ப்ரெஷர் குக்கர் வாங்கினா நீண்ட நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அடுத்தது வந்துட்டு டைம், எப்போ வாங்குறது? தீபாவளிக்கு வாங்குவோமா, இல்லை பொங்கலுக்கு வாங்குவோமா, இல்லை இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு
நியூ இயர் வருமே, ஸோ அப்பா வாங்குவோமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது. ஸோ இந்த முடிவுகள் தான் வந்துட்டு இருக்கிற பிரச்சனையே. இந்த 4 தான் வந்துட்டு பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள், குடும்ப அமைதியை வந்து குலைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 4 தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த குடும்பத்தோட நிலைப்பாடை புரிஞ்சு அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு நடந்துக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மேஜரான பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த குடும்ப தலைவி தான். அவங்க தான் வந்துட்டு டோட்டல் ஃபேமிலியுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு கொண்டு வரது அவங்களால மட்டும்தான் முடியும். இதனால வந்துட்டு அந்த குடும்ப தலைவியை நம்ம ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏன் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னோம்னா அந்த ஹோம் மேக்கர் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஹவுஸ் என்பது வந்துட்டு உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க, அதாவது நிறைய பீப்புளெலாம் இருப்பாங்க, பட் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் வாழ்வாங்க. ஆனால் ஹோம் என்பது வந்துட்டு ரிலேஷன்ஷிப்போடு வாழ்கிறது. அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, குழந்தைங்க, கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக வாழ்ந்து ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு ஹோம். ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடை வந்துட்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸில் ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சு அப்படின்னா அதை ஹோம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதனால தான் வந்துட்டு குடும்ப தலைவியை வந்துட்டு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்துட்டு ஃபியூச்சர் ஹோம் மேக்கராக மாற போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் குடும்பத்தை வந்துட்டு நல்லா சிறப்பாக ஒரு குடும்ப அமைதியை வந்துட்டு கொண்டு வரத்துக்கு உண்டான பண்புகளை இப்போவே வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அடுத்த வர விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை வந்துட்டு கட்டாயமாக ஃபாலோ பண்ணும் அந்த குடும்ப அமைதிக்காக. என்ன அப்படின்னா வந்துட்டு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் மற்றும் தியாகம், அதாவது டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகே, ஸோ டாலரன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த சகிப்புத்தன்மை, அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டோம், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டோம், ஆனால் அந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து சகிப்புத்தன்மை. ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்காது, பாவக்காய் செஞ்சுருப்பாங்க பிடிக்காது, ஆனால் பாயசம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாவக்காய் என்னைக்காச்சும் தான் பண்ண போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறது, சரி இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது, கடவுளால் கொடுக்கப்பட்டது பாவக்காய் தான், சரி சாப்பிட்டு தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது தான் சகிப்புத்தன்மை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து விட்டு கொடுத்தல். ஸோ விட்டு கொடுப்பவங்க எப்போவுமே கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு விட்டு கொடுத்து போங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் பெற்றோர்கள். அதே சமயம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க 2-3 விஷயத்த வந்து உங்களால் எடுத்துக்க முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிருங்க. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரணமாக அமைய பெறுவீங்க. ஓகே, ஸோ அடுத்தது வர்றது தியாகம். ஓகே, ஸோ இப்போது சாப்பாடு சமைக்கிறாங்க, ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அப்படின்னா வந்து சில பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக எடுத்து அவங்களே தின்னுடுவாங்க மொத்தமாக. ஸோ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு குடும்பத்தோட தேவைகள், அவங்களோட நிலைப்பாடை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தியாக பண்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை அமையப்பெறும். ஸோ அடுத்தது வர்றது வந்துட்டு கணவன் மனைவியோட நட்பு. ஸோ கணவன் மனைவி வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத விட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் வந்துட்டு அவசரத்தில் கல்யாணம் பண்ணவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அதே சமயம் ரொம்ப நிலைப்பாடை புரிஞ்சு அவங்களோட தேவைகளை புரிஞ்சு கல்யாணம் பண்ண அந்த கப்பல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அந்த குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப சிறப்பான ஒரு குடும்ப சூழ்நிலை அமையப்பெறும் அங்கே. ஸோ லவ் மேரேஜ் வந்துட்டு நல்லது தான், பட் நிறைய பிரச்சனைகளும் அதில் இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்குவோம், ஏன்னா அது இன்னும் லெங்க்த்தாக போகும். ஓகே, நம்மளுக்கு தேவை என்ன, குடும்பத்தோட அமைதி தான் ரொம்ப முக்கியம். ஸோ லவ் மேரேஜ் பண்ணலாம், பட் இடத்துக்கு தேவைக்கு அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தான் வந்துட்டு நம்ம நடந்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம குடும்பத்திலேயே வந்து நம்மளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்துட்டு நம்மளோட நிலைப்பாடை மாற்றிக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே குடும்ப சூழ்நிலை நல்லா தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து குடும்ப அமைதி ரொம்ப சிறப்பாகவே அமையப்பெறும். ஓகே, ஸோ கணவன் மனைவி வந்துட்டு ஒரு நட்போடு வாழணும். அதே மாதிரி வந்துட்டு ஒருவருக்கொருவர் தங்களோட உடல் மற்றும் மன தேவைகளை வந்துட்டு அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும். ஸோ இந்த கணவன் மனைவி நட்போடு வாழணும். அதே மாதிரி வந்துட்டு ஒருவர்
மற்றவருக்கு உடல் பொருள் மற்றும் ஆற்றலை வந்துட்டு அனைத்தையும் அர்ப்பணித்து அந்த குடும்ப அமைதிக்காக வந்துட்டு உழைக்கணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஏன் சேம் டிஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. காரணம் என்னென்னா அதே நாளில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து சேம் டிஷர்ட்டு. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் டவுட் வராது. வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you in the next episode. Bye fellas.